உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா கட்டிக்க போறோம் தானே, அவங்க கூட வண்டியில போறது என்ன இருக்கு? அருளு நீ போப்பா. சரிங்க பெரியப்பா. சரி நான் போயிட்டு வா. நந்தினி வா போலாம். அண்ணே, 2 பேர் ஜோடியா போறத வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குனே. என்ன உனக்கு? ஏய் எதுக்கு காது பிடிச்சு திரும்ப? போதும் போதும் நிறுத்து. வண்டி நிறுத்து. எதுக்கு? நிறுத்து. ஓகே 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 நிறுத்துன்னு சொல்லிட்டே இருக்க. ஓகே ஓகே இறங்கு. ஏய் எதுக்கு பண்ணி பாட்ட சொன்ன? எதுக்கு நிறுத்த சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாததால தானே கேக்குறேன், சொல்லு. சரி, என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு மாமா உன்கிட்ட கேட்டா நீங்களும் அப்பாவும் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேன்னு பெரிய இவனாட்டும் மாமா கிட்ட சொல்ற. அப்போ அவங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டா நீயும் என்ன வேண்டான்னு ஒதுக்கிடுவியா? பெரியப்பா கேக்கும்போது வேற என்ன சொல்றது? அப்படித்தானே சொல்லி ஆகணும். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்காம வானதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டிருந்தா என்னோட பதில் சொல்லிருப்ப? இது நல்ல ஆப்ஷனா இருக்கு. உனக்கு தோணுது ஏன் பெரியப்பாக்கு தோணாம போச்சு? நல்ல ஆப்ஷனா? அப்போ வானதிய கட்டிக்கிறியான்னு உனக்கு கேட்டிருந்தாலும் நீ அதே பதில் தான் சொல்லிருப்ப இல்ல? Of course. வானதிக்கு என்ன குறைச்சலு? உன்ன மாதிரி அவ டெரர் கிடையாது. சாஃப்டான பொண்ணு. நானும் ரொம்ப சாஃப்டான பையன். 2 பேருக்கும் கரெக்டா இருந்திருக்கும். உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்ப. என்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பியா? நான் இல்ல ஓடாத. என்ன சொன்ன? என்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பியா நீ? இரு கொஞ்சம் இரு. எதுக்கு இப்ப என்ன அடிக்க வர? நீ மட்டும் என்னவா? பெரியப்பா உங்ககிட்ட கேட்டப்போ அம்மாவும் நீங்களும் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னல. அப்ப பெரியப்பாவும் என்ன வேணான்னு சொல்லிருந்தா நீயும் வேணான்னு சொல்லிருப்பல்ல. அப்போ கரிகாலனை கட்டிக்கன்னு சொல்லிருந்தாலும் உங்க இஷ்டமாமான்னு சொல்லிருப்பியா? ஏய் லூசா நீ? உன்னை கட்டிக்கிறியான்னு கேட்டதாலதான் நான் அப்படி சொன்னேன். இதுவே கரிகாலனை கட்டிக்கிறியான்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அடுத்த நிமிஷமே நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிருப்பேன். ஆமா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும்னு தான் உன்னையே என் கூட அனுப்பி விட்டாங்க. நீ என்னடானா பைக்க ஓரமா நிப்பாட்டிட்டு வெட்டிய மொக்க போட்டுக்கிட்டு இருக்க. ஏன் சொல்ல மாட்ட? சும்மா வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவன காதை புடிச்சு திருகி வண்டி நிறுத்த வச்சுட்டு இப்ப நான் மொக்க போடுறேங்கறியா? அப்படிதான், எதையும் மாத்த முடியாது. சரி, நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. முதல்ல வண்டி எடு. சரிங்க கோவக்கார மேடம், வாங்க போவோம். ரொம்பலாம் நடிக்காதடா, வண்டி எடு. உட்காரு. அண்ணே பாத்து தண்ணி குடி. டேய் பாத்துடா. இந்தா தண்ணி குடி. பொங்கல் தானே, பொறுமையா சாப்பிடு. சரியாயிடுச்சா? பாத்து மெதுவா. பாத்துடா. டேய் பாத்துடா, பாத்து சாப்பிட வேண்டியதானே. இந்தா குடி, பாத்து. என்னடா இது, 2 பேருக்கும் ஒரே சமயத்துல பொறையேறுது? என்னடா சாப்பிடுற நேரத்துல பொறையேறுனா யாரோ நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்க 2 பேரையும் ஒரே சமயத்துல யார் நினைக்கிறது? அதுவும் இந்த நேரத்துல? அப்பதான் 2 பேரையும் ஒரே ஆள்லாம் நினைக்கல. பெரிய அண்ணனை ஒருத்தவங்களும் சின்ன அண்ணவங்களை ஒருத்தவங்களும் நினைக்கிறாங்க. அது யாரடி என் பேரனுங்களை நினைக்கிறது? வேற யாரு நினைக்க போறா? இன்னைக்குதான் யாருக்கு யார கட்டி கொடுக்கணும்னு பேசி முடிச்சாச்சுல. அதனால கட்டிக்க போறவங்க தான் நினைப்பாங்க. 2 அண்ணியும் ஒரே நேரத்துல அண்ணனுங்களை நினைக்கிறாங்க போல. பேசி முடிச்சதும்
என் பேரனுங்களோட கனவு காண ஆரம்பிச்சிட்டாளுங்களா? அப்ப சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட வேண்டியதுதான். ஆ? நம்ம குடும்பத்துல வரதன் ஒருத்தனால தான் பிரச்சனை. வரதனே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இனிமே என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆ. அதனால கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிட வேண்டியதுதான். என்னங்க, நீங்க தான் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப வரைக்கும் ஏதோ யோசனையிலே இருக்கீங்க. ஆமாப்பா, உன் முகம் ஏன் இப்படி வாட்டமா இருக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். உனக்கு வெச்ச பொங்கல் வெச்சபடி அப்படியே இருக்கு. ஒரு வாய் கூட சாப்பிடலையே ஐயா. ஏன்பா? இன்னைக்கு அவன் நடந்துகிட்டதை வச்சு அவன் முழுசா மனசு மாறிட்டான்னு நினைக்காதீங்க. திரும்ப பழையபடி அவன் எப்ப வேணாலும் வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறிடுவான். அவனுக்கு வேற வழி இல்லைன்றதுனால தான் இன்னைக்கு நான் சொன்னதை அவன் கேட்டான். அவன் சுப்புலட்சுமி போய் கூட்டு வந்தது அவன் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் தவிர அவன் விருப்பப்பட்டோ சந்தோஷமா இல்ல அது செய்யல. அவன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் மனசுல அதே பழைய வன்மத்தோட தான் இருப்பான். அவன் எதையும் மறக்கிற ஆளும் இல்ல, மாறுற ஆளும் இல்ல. என்னங்க, தலையை துவட்டிட்டு இந்த சட்டையை மாத்திக்கோங்க. ஏங்க, என்னங்க பண்றீங்க? ஏங்க, வேணுங்க. தள்ளி போடு. சொன்ன கேளுங்க. வேணுங்க. வேணுங்க. சொன்ன கேளுங்க. ஏங்க, நல்ல சட்டைய போட்டு ஏங்க இப்படி எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நல்ல சட்டையா அது? நல்ல சட்டையா இது? அந்த மிலிட்டரிக்காரனோட சட்டை. என் ஆத்தா செத்ததுக்கு காரணமானவனோட சட்டை. அக்காவும் தங்கச்சிமா சேர்ந்து அவன் சட்டையை என்ன போட வச்சிட்டீங்கல்ல, உடம்பெல்லாம் கூசுதுடி. ஏங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்து மனசு மாறிட்டீங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.